விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. சங்கிமுடி, சராமுடி, மங்கிமுடி, மகாமுடி, பங்கிமுடி, பல்லாமுடி, பாங்கிமுடி, பாகமுடி, சுருமுடி, சுரமுடி, ஈட்டுமுடி, ஈரமுடி, காட்டுமுடி, கருப்புமுடி, பக்கமுடி, முத்துமுடி, குச்சிமுடி, உண்டுமுடி, சராமுடி, காலமுடி, வேந்தமுடி, வீரமுடி, தாக்குமுடி, வெள்ளமுடி. சொல்றா முனி பேர பாரு முடிய வந்திருக்க தனிய மந்திரமும் தந்திரமும் காலடியில் பணிய வெட்ட வெட்ட துழுப்ப திட்டமிட்டு ஒழிப்ப பண்ணி வச்ச பாவத்துக்கு வட்டி போட்டு வந்து தொடு எங்க தொடு அடி தாங்க மாட்டவா வந்து தடு எங்க தடு காக்கிறதும் முடிடா காக்கிறதும் முடிடா கண்டதில சாகசங்கள் செய்கிறதும் முடிடா வீட்டு என்ன வரணும் இது போல கொறணும் என்ன இது கெட்டு தசம் வரணும் கப்பம் பட்டம் வந்தா கூட மூச்சு தப்பாதுடா பழிவாங்கதா வந்தேனடா வந்தோமே வாழ்க்கைய பொட்டு எரிச்சியே வண்ணத்து பூச்சியின் கூட்டத்தை கொன்னு குமிச்சிட்டியே கூத்தாடுது அநியாயம் விளையாடுது அழுக்கெல்லாம் களமாடுது கண்டம் அது கண்டம் பல கண்டம் அது விண்டம் பல அஞ்சாமலை விண்டம் காத்தும் நெருப்பும் கலந்த உருவம் பார்த்தால் போதும் பாறை உருகும் மோதி மோதி முழுசாய் அழிப்பேன் நீ தனிய மந்திரமும் தந்திரமும் காலடியில் பணிய வெட்ட வெட்ட துழுப்ப திட்டமிட்டு ஒழிப்ப பண்ணி வச்ச பாவத்துக்கு வட்டி போட்டு வந்து தொடு எங்க தொடு அடி தாங்க மாட்டவா வந்து தடு எங்க தடு விடமாட்டேன் கொன்னியே எங்க கோலத்தியே இல்லாம செய்தாயே என்னோட எல்லாம் பரிச்சயடா சூறை பல பறக்குது மலை கூட கிடுக்கிடுக்குது மலை யானை பல கணக்குது ஒன்று கிளம்பிடுக்குது விவகாரம் தீப்பிடிக்குது விண்ணகமும் விதக்குது உலகில் உள்ள தீமைக்கெல்லாம் முந்தன் சாதே பாடம் ஆகும் உருட்டி உருட்டி புரட்டி புரட்டி கொள்வேன் தனிய மந்திரமும் தந்திரமும் காலடியில் பணிய வெட்ட வெட்ட துழுப்ப திட்டமிட்டு ஒழிப்ப பண்ணி வச்ச பாவத்துக்கு வட்டி போட்டு வந்து தொடு எங்க தொடு அடி தாங்க மாட்டவா வந்து தடு எங்க தடு சங்கிமுடி சராமுடி மங்கிமுடி மகாமுடி பங்கிமுடி பல்லாமுடி பாங்கிமுடி பாகமுடி சுருமுடி சுரமுடி ஈட்டுமுடி ஈரமுடி காட்டுமுடி கருப்புமுடி பக்கமுடி முத்துமுடி குச்சிமுடி உண்டுமுடி சராமுடி காலமுடி வேந்தமுடி வீரமுடி தாக்குமுடி வெள்ளமுடி. சொல்றா முனி பேர் ஆதித்யா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாப்ஸ் பத்தாதுங்க, இன்னும் நல்லா கிளாப் பண்ணுங்க. அது ஃபோக்காக இருந்தாலும் சரி, என்ன விதமான டான்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டேஜில் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி இமோஷ்னலான ஒரு சாங் ஆடுறோன்னு வைங்களேன், அதாவது எந்த வேணாலும் இமோஷனலாக இருக்கட்டும், அது அழுதுட்டு ஆடுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு இமோஷனாக இருக்கட்டும், இன்னும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னும் எனர்ஜி தேவைப்படும் நம்மளுக்கு. அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுற ஒரு சாங்கில் கூட கடைசி பிட்டு வரைக்கும் நீங்கள் ஃபுல் எனர்ஜியோட ஆடினீங்க. சூப்பராக இருந்துச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம், உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் எப்படி ஆடினீங்க, எனர்ஜியோட ஆடினீங்கிறது எல்லாரும் ஒத்துக்குப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஆடினீங்க, எவ்வளோ அழகாக ஆடினீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் இந்த வாட்டி நான் யாரை கேட்க போகிறேன்னா,
பிரசன்னா மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கேட்போம். ஏன்னா அவரால் எப்பவுமே ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார். இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க பிரசன்னா மாஸ்டர், சொல்லுங்க. ஆதித்யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இந்த ஆக்டை வந்துட்டு ஒரு இதுக்கு கிரெடிட் கோஸ் டு யுவர் கொரியோகிராஃபர். பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணுங்க. அண்ட் செகண்ட், பின்னாடி ஆடின பாய்ஸ் ரியலி சப்போர்ட்டட் வெல். மூணாவது நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க. அண்ட் எஸ்பெஷலி த செயின் செக்ஷன் கொரியோகிராஃபிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ பாய்ஸ் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் கொரியோகிராஃபி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக கொரியோகிராஃப் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபாஸ்ட் சாங் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் கொரியோகிராஃபி பண்ணி அதில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். பட் கரெக்டான உங்களை பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொரியோகிராஃப் பண்ணி அந்த ஃபோர்ஸ் லெக் எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்துட்டு ஸ்டாம்பிங்லாம் பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப பவர் இருந்துச்சு. அதே மாதிரி எண்டில் வந்து உட்காந்ததும் எல்லாமே பவராக இருந்துச்சு. பர்ஃபெக்ட். நீங்களும் ஃப்ளாலெஸ்ஸாக பண்ணீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஹெவி ஆடினீங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. மூமெண்ட்டை பர்ஃபெக்டாக ஆடினீங்க, ஹெவி ஆடினீங்க. ஆனால் உங்கள் பாடியில் அந்த ஒரு ரஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஒரு இந்த பாட்டு கேட்டாலும் ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கும் பாட்டில், ஒரு மேட்னஸ். அந்த மேட்னஸ் உங்கள் பாடியில் இன்னும் வெளில வந்திருக்கணும். ஐயோ, பாடிலாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணி இன்னும் பண்ணால் இட் would have been perfect. அண்ட் எஸ்பெஷலி இங்கேருந்து ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த்னு எடுத்தீங்க, அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அதெல்லாம் இல்லை, மற்றதெல்லாம் சூப்பர். எஸ்பெஷலி உங்களை ஹேண்ட் லாக் பண்ணி உங்களை ரைஸ் பண்ணி இறக்குனாங்க. அந்த செக்ஷன்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணீங்க. ஓவரால் ஆஸ் அ பேக்கேஜ் பியூட்டிஃபுல். எஸ் கலா மாஸ்டர். அதாவது மாஸ்டருக்கு பிரசன்னா மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு கொரியோகிராஃபர் சொன்னார், செகண்ட் டான்ஸர் சொன்னார், தேர்ட் சொன்னார். ஆனால் நான் உல்ட்டா ஃபஸ்ட்டு நான் ஒன்றையே சொல்கிறேன். ஏன்னா நீ நல்லா பண்ணுறனால தான் உன் கொரியோகிராஃபரால் கொரியோகிராஃப் பண்ண முடியும். நீ நல்லா பண்ணலன்னா உன் கொரியோகிராஃபர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அடுத்தது தான் நான் கொரியோகிராஃபரை சொல்லுவேன். ஸோ நீ நல்லா பண்ணி அவன் நல்லா கொரியோகிராஃப் பண்ணுறனால தான் டான்ஸஸால் ஆட முடியும். இதுதான், புரியுதா? அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சின்ன பையன் ஆடினதே தோணலை. ஒரு 20 வயசு ஆடின பையன் மாதிரி தோணுச்சு. அந்த மேலே தூக்கி உட்காந்தோன்னா அப்படி அந்த ஒரு போஸ் கொடுத்தா பார்த்து, ஐயோ உனக்கு பாடி கிடையாது, ஆனால் அந்த வெறி, அந்த உடம்பை நெஞ்ச நிமித்தி நின்ன பார்த்தியா, அப்படியே எனக்கு உடம்பு அப்படியே சிலுத்துருச்சு. எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாமல் நீங்கள் அப்படி பிடிச்சி அந்த கத்தியை வாயில் வச்சுக்கிட்டு ஆடுற பற்றியா உன்னோட கால். அண்ட் ஒவ்வொரு விஷயமும் இந்த காலை உன்னோட ஷோல்டர் மேலே தாண்டி தான் காலை தரையில் வச்ச தவிர சின்னதாக நீ வைக்கவே இல்லை. உங்களோட ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஸோ நான் வந்து உடனே என்னை மாதிரி ஆடணும்னு நினைக்க மாட்டேன். நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடி உட்காந்துருக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஆடுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொரியோகிராஃபர் உங்களுக்கு ஒரு நல்ல சிஷ்யம் கிடச்சிருக்கான். அதுதான் எல்லா மாஸ்டருக்கும் நல்ல சிஷ்யர்கள் கிடைச்சா அந்த மாஸ்டர் உயர்ந்தில் நிற்பாங்க. ஆனால் நல்ல சிஷ்யர்கள் கிடைக்கலன்னா மாஸ்டர் வளரவே முடியாது. புரியுதா? ரகு மாஸ்டருக்கு பெரிய சிஷ்யர்கள் கிடைச்சனால தான் நாங்கள் எல்லாம் இருக்கோம். ஸோ சிஷ்யர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த மாதிரி உனக்கு ஒரு சிஷ்யர் கிடச்சிருக்காங்க. புரியுதா? ஹேட்ஸ் ஆஃப் யூ ஆதித்யா. வார்த்தையே இல்லை ஆதித்யா. கம். சூப்பர் ஆதித்யா, ஹாப்பியாக இருப்பீங்க. நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க ஆதித்யா. ஜட்ஜஸ் கிட்ட இருந்து சாக்லேட் வேற வாங்கியிருக்கீங்க. ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஜட்ஜஸ், உங்கள் ஸ்கோர்